வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப சமீபத்துல நம்ம இந்திய அரசாங்கம் 2027க்குள்ள இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை 5 டிரில்லியன் அமெரிக்க டாலரா மாத்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. அதை ஒட்டி இந்தியாவின் 5 முக்கியமான மாநிலங்கள் அவங்களுடைய மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலரா மாத்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சாங்க. அப்படி இந்த டிரில்லியன் டாலர் எக்கானமி அப்படின்ற கோல் செட் பண்ண 5 முக்கியமான மாநிலங்கள் எது அப்படின்றத பத்தி பார்த்துக்கிட்டோம்னா, மகாராஷ்டிரா, உத்தர் பிரதேஷ், குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா. சோ இந்த வீடியோல இந்த மாநிலங்களால இப்ப இந்த டிரில்லியன் டாலர் எக்கானமி அப்படின்றத ரீச் பண்ண முடியுமா? அதுக்கு இந்த மாநிலங்கள்லாம் எந்தெந்த செக்டார்ஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அப்புறம் இந்த மாநிலங்களுடைய தற்போதைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ற முக்கியமான செக்டார்ஸ்லாம் எது அப்படின்றத முதற்கொண்டு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா இருக்கு. குறிப்பா இந்தியாவுடைய ஜிடிபில 8.8% பங்களிப்பை தமிழ்நாடு தான் அளிக்குது. அதே போல உத்தர் பிரதேஷ் இன்னைக்கு இந்தியாவுடைய 5வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா இருக்கு. இந்தியாவுடைய ஜிடிபில உத்தர் பிரதேசத்தினுடைய பங்களிப்பு மட்டுமே 8% இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்தியாவுடைய 3வது ரிச்சஸ்ட் ஸ்டேட்டா இருக்கக்கூடியது கர்நாடகா. கர்நாடகா இந்தியாவுடைய ஜிடிபில 8.2% பங்களிப்பு அளிக்குது. அதே போல குஜராத் இன்னைக்கு இந்தியாவுடைய 4வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா இருக்கு. குறிப்பா இந்தியாவுடைய ஜிடிபில 8.3% பங்களிப்பை குஜராத் வழங்குது. இன்னைக்கு இந்தியாலேயே நம்பர் 1 ரிச்சஸ்ட் ஸ்டேட் அப்படின்றது மகாராஷ்டிரா. இந்தியாவுடைய ஜிடிபில மகாராஷ்டிராவுடைய பங்களிப்பு அப்படின்றது 13.30%. இப்ப இந்த மாநிலங்களுடைய தற்போதைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ற செக்டார்ஸ்லாம் எது அப்படின்றத பத்தி பார்த்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் செக்டார் 54%, மேனுஃபேக்சரிங் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் வந்து 33%, அக்ரிகல்ச்சர் விவசாயம் 13% பங்களிப்பையும் அளிக்குது. உத்தர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் செக்டார் 50%, அக்ரிகல்ச்சர் 23%, இண்டஸ்ட்ரீஸ் 23% பங்களிப்பையும் அளிக்குது. அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் 15% பங்களிப்பை கொடுக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் 19% பங்களிப்பை கொடுக்குது. அதே மாதிரி சர்வீஸ் செக்டார் 66% பங்களிப்பை கொடுக்குது. அதே மகாராஷ்டிராவுடைய பொருளாதாரத்துல சர்வீஸ் செக்டார் 60% பங்களிப்பையும், இண்டஸ்ட்ரீஸ் 26.8% பங்களிப்பையும், அக்ரிகல்ச்சர் விவசாயம் 13.2% பங்களிப்பையும் கொடுக்குது. அதே மாதிரி குஜராத்துடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ற செக்டார்ஸ் பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் 20% பங்களிப்பையும், இண்டஸ்ட்ரீஸ் 45% பங்களிப்பையும், சர்வீஸ் செக்டார் 35% பங்களிப்பையும் குஜராத்துடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய ஜிடிபி அப்படின்றது 31.55 லட்சம் கோடியா இருக்கு. அதாவது 378 பில்லியன் யூஎஸ் டாலர். அதே போல உத்தர் பிரதேசத்தினுடைய ஜிடிபி அப்படின்றது 24.99 லட்சம் கோடியா இருக்கு. அதாவது 300 பில்லியன் யூஎஸ் டாலர். அதே மாதிரி கர்நாடகாவுடைய ஜிடிபி அப்படின்றது 28.9 லட்சம் கோடியா இருக்குது. அதாவது 340 பில்லியன் யூஎஸ் டாலர். அதே போல மகாராஷ்டிராவுடைய கரண்ட் ஜிடிபி அப்படின்றது 42.67 லட்சம் கோடி. அதாவது 510 பில்லியன் யூஎஸ் டாலர். குஜராத்துடைய கரண்ட் ஜிடிபி அப்படின்றது 27.9 லட்சம் கோடியா இருக்கு. தமிழ்நாட்டுடைய growth rate அப்படின்றது 14.6% இருக்கு. இதே உத்தர பிரதேசத்தினுடைய growth rate அப்படின்றது 5.8% இருக்கு. அதே மகாராஷ்டிராவுடைய growth rate அப்படின்றது 10% இருக்கு. குஜராத்துடைய growth rate அப்படின்றது 13.3% இருக்கு. தமிழ்நாட்டுடைய எக்ஸ்போர்ட்ஸ் உடைய எகனாமி மட்டும் 43 பில்லியன் யூஎஸ் டாலர். அதே உத்தர பிரதேசத்தினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் உடைய எகனாமி அப்படின்றது 21 பில்லியன் யூஎஸ் டாலரா இருக்குது. அதே மாதிரி குஜராத்துடைய எக்ஸ்போர்ட்ஸ் உடைய எகனாமி மட்டுமே 150 பில்லியன் யூஎஸ் டாலர். இப்ப தமிழ்நாடு முன்னோடியா திகழ்ற சில முக்கியமான துறைகளை பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ரெனவபிள் எனர்ஜி, மெடிக்கல் டூரிசம் போன்ற துறைகள்ல தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு இந்தியாவுடைய 3வது மிகப்பெரிய மாநிலமா இருக்கு. அதே போல தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தியில சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. குறிப்பா இன்னைக்கு இந்திய அளவுல காற்றாலை மின் உற்பத்தியில 3வது மிகப்பெரிய மாநிலமா இருக்கு. குறிப்பா இந்திய அளவுல மின் உற்பத்தியில 32.84% பங்களிப்பை தமிழ்நாடு அளிக்குது. அதே இப்ப நம்ம உத்தர் பிரதேசத்தை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்திய அளவுல லார்ஜர் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸா உத்தர் பிரதேஷ் தான் இருக்கிறாங்க. அதாவது கோதுமை, மைதா போன்ற ஃபுட் கிரெயின்ஸை அதிகமா உற்பத்தி செய்யற மாநிலமா உத்தர் பிரதேஷ் தான் இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இந்திய அளவுல ஃபுட் கிரெயின்ஸ்ல 17.83% பங்களிப்பை உத்தர் பிரதேஷ் தான் அளிக்கிறாங்க. அதே போல உத்தர் பிரதேசத்தினுடைய ஒரு கீ ஃபேக்டர் அப்படின்னா டூரிசம் தான். ஏன்னா உத்தர் பிரதேசத்துல பல முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல இருந்து ஆன்மீக தலங்கள் வரைக்கும் எல்லாமே அங்க இருக்குது. அது தாஜ்மஹால தொடங்கி காசி, கங்கா நதி, யமுனா நதி, சமீபத்துல கட்டி முடிக்கப்பட்ட ராமர் கோயில் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம். அதுலயும் உத்தர பிரதேசத்துல இந்த டூரிசத்துல சிறந்து விளங்குற ஊர்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, வாரணாசி
வாரணாசி, ஆக்ரா, மதுரா, அயோத்தியா போன்ற இன்னும் பல சுற்றுலா தலங்கள் உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. அதே போல உத்தரப்பிரதேசத்துல உள்ள நொய்டா, மெரூட், கான்பூர் நகர், ஆக்ரா, லக்னோ, கோரக்பூர் போன்ற ஊர்கள்லாம் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு எக்கனாமிக் சென்டர்ஸா இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமேட்டிவ், ஈவி, டெக்ஸ்டைல்ஸ், பார்மஸ்டிகல்ஸ். அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகால இந்த விண்டுமில் கரண்ட் அப்படின்றது அதிக அளவு எடுக்கப்படல. ஏன்னா கர்நாடகா ஒரு சமவெளி பிரதேசம் இல்ல, அது ஒரு மலை பிரதேசமா இருக்குது. இதனால அங்க சோலார் கரண்ட் தான் அதிகப்படியா எடுக்கிறாங்க. அப்படி கர்நாடகா இந்திய அளவுல சோலார் கரண்ட் உற்பத்தி பண்றதுல முக்கியமான மாநிலமா இருக்குது. இந்திய அளவுல சோலார் கரண்ட் அதிகமா உற்பத்தி பண்ற மாநிலங்கள்ல 2வது இடத்துல கர்நாடகா இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டார்ல ஒரு முன்னோடி மாநிலமா இருக்குது. ஐடி செக்டார்ல ஏற்றுமதியில இந்திய அளவுல 42% பங்களிப்பை கர்நாடகா வழங்குது. இப்ப மகாராஷ்டிராவுடைய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய ஃபேக்டரா இருக்கிறது மும்பை. ஏன்னா மும்பை இந்தியாவுடைய பினான்சியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மும்பையுடைய வளர்ச்சி அப்படின்றது இருக்கு. ஏன்னா மும்பையுடைய ஜிடிபி மட்டுமே ரொம்ப அதிகம். அதாவது மும்பையுடைய ஜிடிபி மட்டுமே 310 பில்லியன் யூஎஸ். மகாராஷ்டிரால 12 டெக்ஸ்டைல் பார்க்ஸ் அப்படின்றது இருக்குது. அதே மகாராஷ்டிரால 2 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. ஒன்னு மும்பை போர்ட், இன்னொன்னு ஜவஹர்லால் நேரு போர்ட். அதே போல மகாராஷ்டிரால 3 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸும் 7 டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாலேயே ஹையஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் நெட்வொர்க் கொண்டது மகாராஷ்டிரா தான். அதே போல இன்னைக்கு இந்தியாலேயே ஹையஸ்ட் இன்டர்நெட் யூசர்ஸ் அப்படின்றது மகாராஷ்டிராவா தான் இருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு இந்தியாலேயே ஹையஸ்ட் செல்போன் கனெக்ஷன்ஸ் உள்ள மாநிலமா மகாராஷ்டிரா தான் இருக்குது. அதே இப்ப நம்ம குஜராத் எடுத்து பாத்துக்கணும் அப்படின்னா இந்திய அளவுல எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1 மாநிலமா குஜராத் இருக்குது. இந்திய அளவுல எக்ஸ்போர்ட்ஸ்ல 33% பங்களிப்பை குஜராத் வழங்குது. அதே போல இன்னைக்கு இந்தியாலேயே ஹையஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் கெபாசிட்டியை கொண்ட மாநிலமா குஜராத் இருக்குது. அதே மாதிரி பார்மஸ்டிகல் இண்டஸ்ட்ரியில இந்தியாலேயே நம்பர் 1 மாநிலமா குஜராத் இருக்குது. குறிப்பா இந்திய அளவுல ட்ரக்ஸ் உற்பத்தியில 33% பங்களிப்பை குஜராத் வழங்குது. அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல ட்ரக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல 28% பங்களிப்பை குஜராத் வழங்குது. அப்படி குஜராத்ல உள்ள அகமதாபாத் மற்றும் வடோதரா ஆகிய இந்த 2 சிட்டிஸ் பார்மஸ்டிகல் ஹப்ஸாவே விளங்குது. அதே போல இன்னைக்கு இந்திய அளவுல லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைனை கொண்ட ஸ்டேட்டா குஜராத் இருக்குது. அதுலயும் குறிப்பா இந்தியன் ஓஷனுடைய கார்கோஸ 40% கார்கோஸ குஜராத்ல உள்ள போர்ட்ஸ் மட்டுமே ஹேண்டில் பண்ணுது. அப்படி இந்திய அளவுல அதிகமான கார்கோஸை ஹேண்டில் பண்ற போர்ட்டா கல்ஃப் ஆஃப் கட்ச்ல உள்ள முந்துரா போர்ட் தான் நம்பர் 1 இருக்கு. அதே போல குஜராத் இந்திய அளவுல இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மற்றும் மெர்ச்சன்டைஸ் ப்ரொடக்ஷன்ல 20% பங்களிப்பை வழங்குது. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அப்படின்றது 3,50,695 ரூபாயா இருக்குது. அதே உத்தரப்பிரதேசத்தினுடைய தனிநபர் வருமானம் அப்படின்றது 1,05,000 இருக்குது. அதே மாதிரி கர்நாடகால ஒரு தனிநபருடைய வருமானம் அப்படின்றது ஆவரேஜா 3,01,673 ரூபாயா இருக்குது. இப்ப மகாராஷ்டிராவுடைய தனிநபர் வருமானம் அப்படின்றத எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 3,32,692 ரூபாயா இருக்குது. குஜராத்துடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது 3,89,322 ரூபாயா இருக்குது. இதுல இந்திய அளவுல அதிக தனிநபர் வருமானம் கொண்ட மாநிலங்கள்ல கர்நாடகா முதல் இடத்துலயும் தமிழ்நாடு 2வது இடத்துலயும் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு 13% பங்களிப்பை வேளாண்மை தான் அளிக்குது. அதே மாதிரி கர்நாடகாக்கு 15% பங்களிப்பை வேளாண்மை தான் அளிக்குது. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நெல், தேங்காய், கரும்பு, மிளகு, இஞ்சி மாதிரியான விஷயங்களை அதிகமா தமிழ்நாடு உற்பத்தி பண்ணுது. அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் காஃபி, மல்பரி, அரிசி, கரும்பு உற்பத்தியில இந்திய அளவுல மிக முக்கியமான ஒரு மாநிலமா கர்நாடகா இருக்குது. அதே போல உத்தரப்பிரதேசத்தினுடைய தற்போதைய வளர்ச்சிக்கு பங்காற்றி இருக்கக்கூடிய சில முக்கியமான துறைகளை பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், லைவ் ஸ்டாக், ஃபார்மிங், ஃபிஷிங், பாட்டரி, கோல்டு மார்க்கெட், ஐடி, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி கன்சல்டிங், எலக்ட்ரானிக்ஸ், கார்மெண்ட், டெக்ஸ்டைல்ஸ், அட்வர்டைசிங், ஆட்டோமேட்டிவ், லெதர்ஸ் போன்ற துறைகள்லாம் தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய தற்போதைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. அதே நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்றது பெரிய அளவுல இண்டஸ்ட்ரீஸ் நம்பிதான் இருக்கு. தமிழ்நாட்டுடைய தற்போதைய வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றி இருக்கக்கூடியது இண்டஸ்ட்ரீஸ் தான். இண்டஸ்ட்ரீஸ்னால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது. குறிப்பா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக இண்டஸ்ட்ரீஸ் உள்ள மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்குது. அதுலயும் குறிப்பா இந்திய அளவுல 15.8% இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு டயர் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், அப்புறம் அதனுடைய உதிரி பாகங்களுடைய உற்பத்தி போன்ற விஷயங்கள்ல தமிழ்நாடு சிறந்து விளங்குது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய தற்போதைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிதும் பங்காற்றி இருக்கக்கூடியது ஃபாரின் கம்பெனிஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற சில முக்கியமான ஃபாரின் கம்பெனிஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபோர்ட், டெல், கேட்டர்பில்லர், ஃபாக்ஸ்கான், சாம்சங், ரெனால்ட், நிசான் போன்ற இன்னும் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், லெதர் அண்ட் ஃபுட்வேர்,
டாய்ஸ், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் போன்ற துறைகள்ல மகாராஷ்டிரா அதிகமா கவனம் செலுத்துறாங்க. இப்ப குஜராத் மாநிலம் சிறந்து விளங்குற சில முக்கியமான துறைகளை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கெமிக்கல்ஸ், petrochemicals, dairy, drugs and pharmaceuticals, cement and ceramics, gems and jewelry, textiles, engineering போன்ற துறைகள்ல குஜராத் இந்திய அளவுல சிறந்து விளங்குற மாநிலமா இருக்கு. இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படின்றத ரீச் பண்றதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ற சில முக்கியமான செக்டார்ஸ் பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தர் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ப்ராசஸிங், ஹேண்ட்லூம், டைரி, டெக்ஸ்டைல், IT, startups, micro, small and medium enterprises, electronics manufacturing, semiconductor manufacturing, renewable energy, civil aviation போன்ற துறைகள் எல்லாம் உத்தர் பிரதேஷ் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை ரீச் பண்றதுக்கு. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், EV, டெக்ஸ்டைல்ஸ், ஃபின்டெக், பாதுகாப்பு உற்பத்தி, கெமிக்கல்ஸ், நான் லெதர் ஃபுட்வேர், IT செக்டார், உணவு பாதுகாப்பு, பயோடெக்னாலஜி போன்ற துறைகள் எல்லாம் தமிழ்நாடு அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை ரீச் பண்றதுக்கு. IT செக்டார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல முன்னோடி மாநிலமா இந்திய அளவிலேயே கர்நாடகா விளங்குது. அதே மாதிரி கர்நாடகால இருக்கக்கூடிய மைசூர் சில்க்ஸ்க்குன்னு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது இருக்குது. 35 பில்லியன் US டாலர் அளவுக்கு மைசூர் சில்க்ஸ் உடைய மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது இருக்குது. அதே நம்ம மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெனவபிள் எனர்ஜி, IT செக்டார், ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் போன்ற விஷயங்கள்ல அவங்க சிறந்து விளங்குறாங்க. அதே போல மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பல முக்கிய நிறுவனங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்றது மும்பைல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம பல முக்கிய நிறுவனங்களும் மும்பைல தான் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதானி, டொரண்ட், NTPC போன்ற கம்பெனிஸ் அங்க இருக்குது. அதே போல டாடா, ரிலையன்ஸ், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உடைய ஹெட் குவார்டர்ஸ் மும்பைல தான் இருக்குது. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ரெனவபிள் எனர்ஜி, என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் போன்ற துறைகள்ல குஜராத் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை ரீச் பண்றதுக்கு. இப்ப உத்தர் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் உத்தர் பிரதேசனுடைய கவர்மெண்ட் வந்து 2029க்குள்ள இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படின்றத ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோல் செட் பண்ணியிருக்காங்க. அதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு 2030க்குள்ள இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படின்றத ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதுலயும் மகாராஷ்டிரா 2028க்குள்ள அவங்க மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 2032க்குள்ள 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்டணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் குஜராத் மாநிலத்தினுடைய அரசாங்கமும் 2030க்குள்ள இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படின்றத அடையணும் அப்படின்னு சொல்லி கோல் செட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video. Until signing off by SABARI Karthik.